11th தமிழ் நியூ டெக்ஸ்ட் புக் 2025 to 26 புக் பேக் ஆன்சர் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். எண்ணுயிர் என்பேன்ற தலைப்புல மொழியை பத்தியும் கலையை பத்தியும் கொடுத்திருக்காங்க. செய்யுள்ள யுகத்தின் பாடல், உரைநடையில பேச்சு மொழியும் கவிதை மொழியும், செய்யுள்ள ஒவ்வொரு புள்ளையும், துணைப்பாடத்துல இசைத்தமிழ இருவர், இலக்கணத்துல மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இந்த தலைப்பு எல்லாமே உங்களுக்கு 11th தமிழ்ல இயல் 1க்கான பாடங்களா வருது. இதற்கான புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்றோம். 11th தமிழுக்கு புக் பேக்கான கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தொடர்ச்சியா வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ், 1 மார்க் கொஸ்டின்ஸ், குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்துக்குமான விடை என்ன அப்படின்றத தொடர்ச்சியா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோவை யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன புக் பேக்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு, குருவினாக்கு சிறுவினாக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத விளக்கமா பார்க்கலாம். 11th தமிழ் இயல் 1ஓட புக் பேக் ஆன்சர். நம்மை அளப்போம் பலவொல் தெரிக. பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. இதுல பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா எந்த ஒரு பேர் கரெக்டான ஒரு ஆசிரியரும் அதோட செய்யுள் தலைப்பும் இருக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. மல்லார்மே யுகத்தின் பாடல் தவறானவை, இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும் சரியானவை, ஸ்டெஃபான் மல்லார்மே புள்ளி நிழல்கள் தவறானவை, இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் சரியானவை. ஸோ இதுல 2 ஆப்ஷன் கரெக்ட். இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும், இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஸோ இதுல உங்களுக்கு நீங்க ஷார்ட்கட்டா கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்குலாப் இந்திரன் ரெண்டுமே ஈல ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ அப்ப அதோட ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 இ ஆ ஈ தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடி மோனையை தெரிவு செய்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து சேமா வந்தா அது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடி மோனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடியில செகண்ட் அடியில என்னென்ன இருக்கு முதல் எழுத்து அப்படின்னு பார்க்கணும். ஸோ கபாடபுரங்களை காலத்தால், இது ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தைகள் சேமா இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர், கபாடபுரங்களை காலத்தால். கொஸ்டின் நம்பர் 3, மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர். வால்ட் விட்மன், எர்னஸ்ட் காசிரர், ஆட்ரூ ரவிவர்மா, பாப்லோ நெருடா. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல நீங்க ஈஸியா ஒரு க்ளூவா ஞாபகம் வச்சுக்கலாம். மொழிதான் ஒரு கவிஞர் அப்படின்னா கவிஞர்ன்றது முதல் எழுத்து கால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எர்னஸ்ட் காசிரர்ல தான் அதே காவும் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, எர்னஸ்ட் காசிரர். ஓகே, எக்ஸாம்ஸ்ல மறந்துடுச்சுன்னா கூட நீங்க இதெல்லாம் ஒரு க்ளூவா ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திட நிலையை அடைந்து விடுகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. இதுல பாத்தீங்கன்னா மொழி என்பது திட திரவ நிலையில இருக்கும் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திட அப்படின்னா கட்டியான ஒரு பொருள், திரவனா லிக்விடா இருக்கிற ஒரு பொருள். பேச்சு மொழி எழுத்து மொழியை திட திரவ பொருளாக உருவகப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்லயே பேச்சு மொழின்ற வார்த்தையே இல்லை. முழுக்க பாருங்க, திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி. அதாவது லிக்விடா இருக்கும் பொழுது நான் என்ன ஒரு நிலைக்கு அதை மாத்தினாலும் அது ஈஸியா எனக்கு வளைஞ்சு கொடுக்கும், அதுதான் இது பொருள். எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திட நிலையை அடைந்து விடுகிறது. அதாவது எழுத்து மொழி ஒரு பனிக்கட்டி போல ஒரு திடமான நிலையை அடைஞ்சிடுது. அப்போ இதுல எதை பெருமையா சொல்றாங்கன்னா பேச்சு மொழி தான் பெருமையா சொல்றாங்க. எழுத்து மொழி பனிக்கட்டி மாதிரி இறுக்கமா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன படிக்கட்டியை போட திட நிலையை அடைந்து வருகிறது. இதுக்கு என்ன நம்ம பொருள் எடுத்துக்கலாம்? எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. புரிஞ்சுதுங்களா?
ஸோ இதுல வந்து உங்களுக்கு இங்க எழுத்து மொழி இருக்கிறதுனால உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ல எழுத்து மொழி இருக்கு, அப்படி நம்ம க்ளூ வைக்க முடியாது. தேர்ட் ஆப்ஷன்ல எழுத்து மொழி இருக்கு, அப்படியும் க்ளூ வைக்க முடியாது. ஸோ இது மீனிங் புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ல என்ன பாயிண்ட், எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன படிக்கட்டி போல திடநிலை, ஒரு கட்டியான, அதாவது ஒரு இறுக்கமான ஒரு நிலையை அடைஞ்சிடுது எழுத்து மொழி. அப்போ எழுத்து மொழியை விட பேச்சு மொழி தான் எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சதுங்களா? ஸோ 4th ஒன் தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து 5th ஒன், இந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து படிக்கணுன்ற அவசியமே இருக்காது. கண்டிப்பா ஈஸியா க்ளூ ஞாபகம் இருக்கும். மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் சொல்லிட்டாங்க. முதல் எழுத்துலாம் என்ன? உயிர் எழுத்து. ஸோ இதுல முதல்ல உயிர் எழுத்து என்ன வருது? அன்னம் கிண்ணம். அதுல தான் ஃபர்ஸ்ட் வருது உயிர் எழுத்து. அடுத்தது டமாரம் இங்கனம். அடுத்து டமாரம்ன்றதுல ட தான் முதல்ல வருது. ரூபாய் லட்சாதிபதி, அதுல ரூ வருது. ரெக்கை அங்கனம், அதுல ரே வருது ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல உயிரெழுத்து, முதல் எழுத்துக்களோட அடிப்படையில உயிரெழுத்து எதுல முதல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்னம் கிண்ணம். இப்போ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஒன் வேர்ட்ஸுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணல. அதை விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. 11th ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தமிழுக்கான புக் பேக்கும் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக குருவினா சிறுவினாக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். குருவினா கொஸ்டின் நம்பர் 1, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி, அது வரையும் நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி, இதுவரையும் நோட் பண்ணிட்டு மிகுதியாக உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி மிகுதியாக உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க எங்க இருந்து எங்க மார்க் பண்ணிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரையும் பேச்சு மொழி வரையும், எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி மிகுதியாக இருந்து தொடங்கி இங்க மிக்கதாக உள்ளது, அது வரையும் எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி மிகுதியாக உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. இது உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படி நீங்க இன்னும் தெளிவா வந்து விளக்கமா எழுதணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, திரவ நிலையில், இங்க இருந்து திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில், அதுல இருந்து இதுவரையும் கூட எழுதலாம். ஆனா இது வந்து அந்த அளவுக்கு கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஒரு ஆன்சரா இது இல்லை. சரிங்களா? அது வந்து எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட பெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ இதுல இருந்து இதுவரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, இக்கவிதை அடிகளில் உள்ள வினையால் அணையும் பெயர்களை எழுதுக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொழுதவர், அதுக்கு லாஸ்ட்ல அருன்னு முடியுதா? வர்னா இவ்வு குட்டல் ஆதான் வ, அப்ப அந்த இடத்துல அருன்னு முடியும். அதே மாதிரி உழுதவர், அங்கேயும் அரு. விதைத்தவர் அர். அடுத்தது வியர்த்தவர், இக்கு வரக்கூடாது, வியர்த்தவர் அத்தோட முடிச்சுக்கணும். இதுதான் ஆன்சர். தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர், இதுதான் வினையால் அணையும் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்தெழுதுக. இதற்கான ஆன்சர் உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்றேன். நீளும் கைகளில், இதுல வந்து உங்களுக்கு நீளும், இந்த இடத்துல நீளாத, அதாவது முதல் அடியில முதல் எழுத்து நீளும் வருது.
அதுல நீ வருது. இரண்டாவது அடியில முதல் எழுத்து நீளாதன்ற இடத்துல நீன்றது முதல் எழுத்து சேமா வருது. ஸோ அடிதோறும் முதற்சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் எழுத்து சேம வந்தா அது மோனை. ஒவ்வொரு அடிக்கும் முதல் எழுத்து சேம வந்தா அதை வந்து அடிமோனை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இரண்டாம் அடியில் நீளாத கைகளிலும் நெஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீளாதன்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் நீ, அடுத்து நெஞ்சம்ன்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் நே. ஸோ நா வரிசையில இருக்கு. இதை வந்து சீர்மோனை அப்படின்னு சொல்லலாம். சீர்மோனையில் அமைந்துள்ளது. அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின்ல பாருங்க, தொடரும் படரும் ரும் ரும் முடியுது இல்லையா. ஸோ அடி இயைபு தொடரும் படரும் என்னும் தொடைகள் இவ்வடிகளில் நயம்பட அமைந்துள்ளன. இதுதான் உங்களுக்கு தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்ல கிடையாது, உங்களுக்கு விளக்கமா புக்ல இருக்கு, ஆனா இருந்தாலும் விளக்கமா நோட்ஸா கொடுக்குறேன். ஃபோர்த் கொஸ்டின், உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன. இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார், சரிங்களா. இதுல உயிரெழுத்து லாஸ்ட், அதாவது ஈற்றெழுத்து அப்படின்னா கடைசி எழுத்து, உயிரெழுத்துல கடைசி எழுத்து என்ன, தூ. ஸோ இத்து குட்டல் ஊ. அடுத்து 12 அதுல டூ கடைசி எழுத்து, அப்ப அதை பிரிக்கும் போது இட்டு குட்டல் ஊன்னு வருது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மெய்யெழுத்தோட உயிரெழுத்துக்கள் ஊன்னு வருதா. ஸோ உயிரெழுத்து இந்த மாதிரி ஊன்னு வந்தாவே அது குற்றிய லுகர ஈறு. அதுக்கு அடுத்தது வேர்டு என்ன, திருக்குறள் நாலடியார் கொடுத்துருக்காங்களா, அந்த திருக்குறள் நாலடியார்ல மெய் ஈறு. ஏன்னா திருக்குறள் கடைசி எழுத்து ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருக்கு, புள்ளி வச்ச எழுத்துன்னு சொல்லுவாரியா, அதான் மெய்யெழுத்து இல். அடுத்த நாலடியார்ல கடைசி எழுத்து இர், இது எல்லாமே மெய்யெழுத்தோட முடியுது ஈற்றெழுத்து, அப்ப அது மெய் ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தும் 12 குற்றியலுகிற ஈறு, திருக்குறள் நாலடியார் மெய் ஈறு. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு புக்ல இல்ல. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்ட்டு அவர் வந்து அதை குறிப்பிடுறாரு. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. சிறுவினா கொஸ்டின் நம்பர் 1, சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். இது வந்து உங்களுக்கு பாடல் வந்து வெறும் செய்யுள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல, அதற்கான பொருள் கொடுக்கல. ஸோ இதை நோட்ஸா பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. இதுக்கு வந்து உங்களுக்கு நான் புக்லேயே உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸே கொடுத்துட்றேன். ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல கரெக்டான நோட்ஸ் கிடையாது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லென்த்தியா, ரொம்ப லென்த்தியா நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் கொடுத்துட்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். 7 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7ல கவிதை என்பது எதுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு தேர்ட் லைன்ல பாருங்க, கவிதை என்பது ஒரு பொருள் அன்று, அது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு. எனவே கவிதை என்பதே மொழிதான். ஆதலால் எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகிறது. ஸோ இதுவரையும் உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிறுவினா சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். பல தலைமுறை கடந்தும் தனது திருவடிகளை தொழச் செய்தவள், தமிழ் பயிர் தழைத்தோங்க காலந்தோறும் வியர்வை சிந்த உழைத்து கலை செல்வங்களை படைக்கச் செய்து நிறைமணி தந்தவள், தமிழ் மொழியாகிய வயலினை அறிவு கொண்டு உழுது நற்கருத்துகளை விளைவித்து தமிழ் நிலத்தில் ஊன்ற உதவியவள், ஒலிக்கும் கடலையும் நெருப்பாற்றையும் மலை உச்சிகளையும் காற்றில் ஏறி கடந்து செல் என்னும் பாடலை தொன்மையான கபாடபுரங்களை பலி கொண்ட பிறகும் காலத்தால் அழியாத
செல்வங்களின் வலிமை சேரச் செய்தவள். ஏடு தொடக்கி வைத்து விரலால் மண்ணில் தீட்டி தீட்டி எழுத கற்பித்தவள். ஆதலால் தமிழ் அன்னை பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என பாடத்தான் வேண்டும் என்கிறார் சு. வில்வரத்தினம். தேர்ட் செருவினாவுக்கான கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. கைகள் நீளும் போது தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. ஆனால் நீளாத கைகளிலும் நெஞ்சத்தை படர விட வேண்டும். இந்த உலகம் பெருங்கடல் போன்றது. அது எனக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. அந்த உலக கடலில் நானும் ஒரு துளியாக இருப்பதால் உலகிற்கு நானும் தேவைப்பட்டவனாவேன். மனித கடலில் நானும் ஒரு துளியாக இருக்கிறேன் என்பதை இன்குலாப் நயம்பட கூறுகிறார். நெக்ஸ்ட் ஃபோர்த் சிறுவினா. என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. எனக்கு உயிர் தந்தவள் தாய். தான் ஊட்டிய பாலோடு உலகை அறிமுகம் செய்ய ஊட்டி வளர்த்த மொழி தமிழ். என் உயிரோடு கலந்து உடலோடு வளர்ந்தது. வளர்ந்த பின் வளமான மொழியை கற்றபோது அதன் வளத்தோடு வீச்சும் ஆழமும் புரிந்தது. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று என் பாட்டன் பாரதி சொன்னதன் பொருளை புரிந்து கொண்டேன். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாரதிதாசன் கூறியதை தெளிந்தேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று நாமக்கல் கவிஞர் சொன்னதன் ஆழ்பொருள் அறிந்தேன். அதனால் என் தமிழை உயிரினும் மேலாக மதிக்கிறேன். சிறுவினா 5க்கான ஆன்சர். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஆனா டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ இது கரெக்டான ஒரு நோட்ஸா இருக்கும். மொழி முதல் எழுத்துக்கள் சைடடிங் கொடுத்துருக்கங்க. மொழியின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது முதல் எழுத்துக்கள் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆல இருந்து அவ் வரையும் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்துக்கள் சொல்றோம். பன்னீர் உயிர் எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வர்றதுனால இதுதான் முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உருவாகும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லிற்கு முதலில் வரும். அதாவது மெய்யெழுத்துக்கள்னா இக்கு இங்கு இச்சு. உயிரெழுத்துக்கள்னா என்ன? ஆ ஆ இ. ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு பிளஸ் ஆனா கா, அதே இக்கு பிளஸ் ஆனா கா, அதே மாதிரி இங்கு பிளஸ் ஆனா ங. ஸோ அந்த கா ங சா அந்த வார்த்தைகள் எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லும். இதுவும் வந்து முதல்ல வரும்னு சொல்றாங்க. அந்த உயிர்மெய் எழுத்துக்கள்ல கா ங சா ஞா தா நா பா மா யா வா என்ற 10 வரிசைகள் சொல்லில் முதலில் வரும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முதல்ல வருதுன்னு சொல்றாங்க. இதில் ஙா என்ற உயிர்மெய் எழுத்து கணம் அப்படின்ற சொல்ல மட்டும்தான் முதல்ல வரும். கணம் ஞான்றது கணம் அப்படின்ற ஒரு வார்த்தையில மட்டும்தான் வரும். சரிங்களா? அம்மா, ஆத்மா, பாப்பா இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஆ உயிரெழுத்து, அடுத்த எழுத்து முதல் எழுத்து ஆ அதுவும் உயிரெழுத்து, அடுத்தது பா அதுவும் உயிரெழுத்து. பான்னா என்ன? இப்பு கூட்டல் ஆண் பிரிக்கும் போது அங்கேயும் ஆ வருது இல்லையா, அதனால பாப்பா. மொழி இறுதி எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதினா கடைசி எழுத்துக்கள். பன்னிரு உயிரெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். அதாவது பன்னிரு உயிரெழுத்துக்களும் எங்க வருமா? கடைசிலையும் வரும்னு சொல்றாங்க. அதுக்கும் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஞ்ச், இன், இந்த், இம், இன், இ, எர், எல், எவ், எள், எல் ஆகிய 11 மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். இந்த மெய்யெழுத்துக்கள்லாம் சொல்லோட இறுதியிலையும் வரும். எடுத்துக்காட்டு அம்மா, மண். கடைசி எழுத்து அம்மா, மா வருதா, இம்மு கூட்டல் ஆ, அங்கேயும் மெய்யெழுத்து வருது. கடைசி எழுத்து இன், சரிங்களா, அங்கேயும் உங்களுக்கு மெய்யெழுத்து வருது. நெடுவினா இதுல உங்களுக்கு 3 நெடுவினா இருக்கு. இந்த 3த்துக்குமே வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல ஆன்சர் இருக்கு. ஒவ்வொரு புள்ளையும் அதுக்கு மட்டும் ஆன்சர் கிடையாது. மற்றபடி கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 3 இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இருக்கு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கு. கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான நோட்ஸ் கிடையாது. ஸோ அங்கங்க இருந்து ஒவ்வொரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான ஒரு நோட்ஸா இருக்கு டெக்ஸ்ட் புக்ல. ஸோ உங்களுக்கு நான் நோட்ஸா கொடுக்குறேன். அதே நீ 3த்துக்குமே வந்து நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்க படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. பேச்சு மொழி என்பது திரவ நிலையில் இருந்து நம் விருப்பத்திற்கு கையாளவும் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிறரை உணரச் செய்யவும் துணை புரிகிறது. திரவ நிலை அப்படின்னா ஒரு நீரா இருக்கும் பொழுது அந்த நீரை வந்து நம்ம ஒரு கிளாஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாட்டில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரங்கள் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும்.
அப்போ ஒரு திரவ நிலையில பேச்சு மொழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிறரை உணர செய்யவும் துணை புரிகிறது பேச்சு மொழி. ஆனா எழுத்தாக பதிவு செய்யப்படும் மொழி உறைந்து போன பனிக்கட்டி போன்று திட நிலையில் இருக்கிறது. ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு கட்டியா இருக்கு. இது எல்லா பாத்திரத்திலயும் கரெக்டா இருக்காது. இப்ப அதை எடுத்து நம்ம ஈஸியா பருகவும் முடியாது. சரிங்களா? ஸோ கட்டியா இருக்கிறது எழுத்து மொழிக்கு உதாரணமாகவும், திரவ நிலையில இருக்க நீரை பேச்சு மொழிக்கு உதாரணமாகவும் இங்க சொல்றாங்க. ஆகவே கையால எளிதாக இருப்பதில்லை. எது? எழுத்து மொழி. அப்ப பேச்சு மொழியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்தை மனிதனின் கை எழுதினாலும் அந்த எழுத்தின் உணர்ச்சியை முகத்தில் உள்ள வாயினால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அதனால் எழுத்து மொழியை விடவும் பேச்சு மொழிக்கு ஆற்றல் அதிகம் உள்ளது. இப்ப நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோல நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியுதா? இல்ல என்னோட பேச்சால நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவா புரியுதா? அப்போ ஒரு பேச்சு மொழிக்கு ஆற்றல் அதிகம் இருக்கு அப்படின்றதுதான் கரெக்டான மீனிங். எழுத்து மொழியில் அதனை கேட்க எதிராளி என ஒருவரும் இருப்பதில்லை. பேச்சு மொழி அப்படி கிடையாது. எழுத்து மொழியை விடவும் பேச்சு மொழிக்கு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் ஆற்றல் மிகுதினா அதிகம். அடுத்த சைடிங் எழுத்து மொழி இயல்பு. எழுத்து மொழியோட இயல்பு என்ன அப்படின்னா, எழுத்து மொழி என்பது ஒரு வகையில் தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் மொழி போலவே தோன்றும். உறைந்த பனிக்கட்டி போன்ற திட நிலையில் இருக்கும். திட நிலையை அடைந்துவிடும் எழுத்து மொழி. எழுத்து மொழி விருப்பம் போல் கையாள முடியாததாகி விடுகிறது. எழுத்து மொழி நேரடி பயன்பாட்டிற்கு உதவாததால் வேற்று மொழி போலாகிறது. பேச்சு மொழி கவிதை. பேச்சு மொழியே ஒரு கவிஞனை நிகழ்காலத்தவனா இறந்த காலத்தவனா என நிர்ணயம் செய்யும் ஆற்றல் உடையது. பேச்சு மொழியில் ஒரு கவிதையை படைக்கின்ற போது அது உடம்பின் ஒரு மேல்தோல் போல் உயர்வுடன் இயங்குகிறது. பேச்சு மொழி எப்படி இருக்கு? நம்ம உடம்புக்கு மேல நம்ம போத்திட்டு இருக்க ஒரு தோல் போல இயங்குகிறது. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் அழகுடையதாக இருந்தாலும் உணர்ச்சியே இல்லாத ஒரு ஆடையை போர்த்தி கொண்டு இருப்பதை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உதாரணத்தை எழுத்து மொழிய நம்மளோட ஆடையாகவும் பேச்சு மொழிய நம்ம உடல்ல இருக்க தோல் போலவும் இங்க உதாரணமா சொல்றாங்க. பேச்சு மொழியை உடனே தாகம் போக்கும் நீர் என்றும், எழுத்து மொழி உறைந்த பனிக்கட்டியானாலும் என்றேனும் ஒரு நாள் பயன் தரும் எனவும் நான் உணர்கிறேன். அதாவது எழுத்து மொழி நீர் போல பேச்சு மொழி நீர் போல இருந்தாலும், எழுத்து மொழி உறைந்த பனிக்கட்டியாக இருந்தாலும் என்னைக்கும் ஒரு நாள் எழுத்து மொழி பலன் கொடுக்கும் அப்படின்றது நான் உணர்வதாக இங்க கூறியிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன உணர்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க பாருங்க. அதனால உங்களோட கருத்தையும் நீங்க தெரிவிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடை இங்க கொடுத்துட்டு, அடுத்த சைடடிங் பேச்சு மொழி சிறப்புன்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எழுத்து மொழி சிறப்புன்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பேச்சு மொழி கவிதைன்னு சிறப்பு கொடுத்துட்டு, கடைசியில நீங்க எழுத்து மொழியை விரும்புறீங்களா பேச்சு மொழியை விரும்புறீங்களான்னு உங்கள் கருத்தை சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. ஒவ்வொரு புள்ளையும் இங்க கவிதை வரும், அந்த சூன் இருக்கு, அதை மாத்திக்கோங்க. கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக. ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படுத்தும் சமத்துவ சிந்தனைகள் பின்வருமாறு. பிறப்பால் அனைவரும் சமம். கவிதை பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதை எதிர்க்கிறது. அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லா உயிர்களும் புல் உள்பட இந்த பூமியில எல்லாருக்குமே வாழறதுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமூக பாகுபாடுகளுக்கு எதிர்ப்பு. கவிதை சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை சாடுகிறது. சாடுகிறதுனா எதிர்க்கிறது. ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இந்த பாகுபாடுகள் எல்லாம் நீக்கிட்டு எல்லாருமே சமமா நடத்தப்படணும் அப்படின்றதான் வலியுறுத்துறாங்க. இயற்கையோட சமத்துவம். இயற்கை அனைத்தையுமே சமமாக நடத்துகிறது. சூரியன், மழை, காற்று போன்றவை எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை தான். அதே போல இயற்கையின் அந்த நியதிக்கு மாறாக மனிதர்கள் தங்களுக்குள்ள வேற்றுமைகளை உருவாக்கிக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டோருக்கான குரல். கவிதை சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக குரல் கொடுக்கிறது. அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு உரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து மதிக்கப்படணும் அப்படின்ற வலியுறுத்துது.
மனிதநேயம். கவிதை மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லா மனிதர்களையும் சமமாக நேசிக்கவும் அவர்களுக்கு உதவவும் இது அழைப்பு விடுக்கிறது. இதனால் ஒவ்வொரு புள்ளையும் என்ற கவிதை சமத்துவம், மனிதநேயம் மற்றும் சமூக நீதி ஆகிய விழுமியங்களை வலியுறுத்துகிறது. இது சாதி, மதம், இனம், மொழி மற்றும் பாலினம் போன்ற எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக முன்வைக்கிறது. தேர்ட் கொஸ்டின், சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுக. இதுக்கு ஃபர்ஸ்ட் சைடடிங் சாதனை புரிந்த இளையராஜா அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சிம்பொனி தமிழர். இங்க அடுத்து செகண்ட் சைடடிங் ஆசிய கண்டத்தவர் சிம்பொனி இசை கோவையை உருவாக்க முடியாது என்னும் மேலை இசை வல்லுனர் கருத்தை சிதைத்தவர் இளையராஜா. இவர் தமிழ்நாட்டு தேனி மாவட்டத்து ராசையா ஆவார். தாலாட்டில் தொடங்கி தமிழிசை வரை அனைத்தையும் அசை போட்ட இசை மேதை. நெக்ஸ்ட் தலைப்பு இசையை செவியுணர் கனியாக்கியவர். கனினா கேட்ப, அதாவது நம்ம காதுகளுக்கு நம்ம பழம் போன்று இனிமையான ஒரு கனியை போன்ற இசையை கொடுத்தவர்னு சொல்றாங்க. திரையுலகில் கால் பதித்த இளையராஜா இசையில் சிலம்பம் சுழற்றி மக்களை இசை வெள்ளத்தில் மிதக்க வைத்தவர். பழந்தமிழ் இசை, உழைப்போர் பாடல், கர்நாடக இசை என பல இசை மெட்டுக்களை அறிமுகப்படுத்தி மெல்லிசையில் புது உயரம் தொட்டவர். 70-80களில் இவர் இசை வல்லாரை மட்டுமன்றி பாமர மக்களையும் ஈர்த்து தன் வசப்படுத்தியது. இசையில் சாதனை படைப்புகள். ஐவகை நிலப்பரப்பை காட்சிப்படுத்தும் இளையராஜாவின் இசை மெட்டுக்கள் நெடுந்தூர பயணங்களுக்கு வழித்துணையாய் இருந்தன. இளையராஜாவின் இசையில் மண்ணின் மனத்தோடு பண்ணின் மனமும் கலந்திருக்கும். எனவே இசை மேதைகளால் மதிக்கப்பட்டார். எப்படி பெயரிடுவேன், காற்றை தவிர ஏதுமில்லை என்னும் இசை தொகுப்புகள், இசை உலகின் புதிய முயற்சிகள், இந்தியா 24 மணி நேரம் என்னும் குறும்பட பின்னணி இசை மனித உணர்வுகளான மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி என்பவற்றை உணர்த்துவன. இலக்கியங்களை இசையாக்கியவர். மாணிக்க வாசகரின் பாடல்களுக்கு இசை வடிவம் கொடுத்த இளையராஜாவின் ரமண மாலை, கீதாஞ்சலி, மூகாம்பிகை பக்தி தொகுப்பு, மீனாட்சி சோத்திரம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். பஞ்சமுகி என்னும் கர்நாடக செவ்வியல் ராகத்தை உருவாக்கியுள்ளார். இசையில் இந்திய மொழிகளை இணைத்தவர். நெக்ஸ்ட் சைடடிங் இசைஞானி என போற்றப்படும் இளையராஜா மேற்கத்திய இசையிலும் இந்துஸ்தானி இசையிலும் தம் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இசை குறியீடுகளை மனத்தில் உருவாக்கி காகிதத்தில் எழுதி பயன்படுத்தினார். திரை இசைக்கு ஏற்ப உணவின் மொழியை மாற்றுவதில் வல்லவர். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம், மராத்தி என இந்திய மொழிகள் அனைத்திலும் இசையை வாரி வழங்கிய சிறப்புடையவர். அரிய செயல். தேசத்தந்தை மகாத்மா காந்தி எழுதிய நம்ரதா கே சாகர் பாடலுக்கு இசையமைத்து அஜோய் சக்கரவர்த்தியை பாட வைத்து வெளியிட்டார். ஆசியாவில் முதல் சிம்பொனி இசைக்கோவையை உருவாக்கினார். இன்று இளையராஜாவின் இசை ஆட்சி உலகம் முழுவதும் பரவியுள்ளமை தமிழராகிய நமக்கு பெருமை. பெற்ற விருதுகள். இளையராஜா தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார். சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை 4 முறை பெற்றார். மத்திய பிரதேச அரசு அளித்த லதா மங்கேஷ்கர் விருதை பெற்றார். கேரள நாட்டின் நிஷா கந்தி சங்கீத விருதை பெற்றார். இந்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. இசையால் உலகளக்கும் இளையராஜாவின் புகழ் காலம் கடந்து நின்று பாராட்டை பெறும். வாழ்க இசை, வளர்க இளையராஜாவின் இசைப்பணி. அடுத்த தலைப்பு ரஹ்மான். தமிழ் இசை உலகில் சாதனை புரிந்த ரஹ்மான். ஆஸ்கர் விருது வென்ற தமிழர். 2009ஆம் ஆண்டு அமெரிக்க கோடாக் அரங்கில் இசைக்கான ஆஸ்கர் விருதுக்கு 5 பேர் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. அவற்றில் ரஹ்மான் பெயரும் இருந்தது. ஏனைய 4 பலமுறை பரிந்துரை பெற்றவர்கள். எனினும் முதன்முறை பரிந்துரைக்கப்பட்டவர் அரங்கில் ஏறி 2 கைகளிலும் ஆஸ்கர் விருதுக்கான சிலைகளை ஏந்தி இறைவனை வணங்கிய பின் தன் தாய்மொழியில் உரை நிகழ்த்தி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். இளமையில் இசையும் படிப்பும். மலையாள திரைப்பட உலகில் புகழுடன் விளங்கிய தம் தந்தை R.K. சேகரை எண்ணினார்.
4 வயதில் தந்தையுடன் ஹார்மோனியம் வாசித்து திறமை காட்டியதை எண்ணினார். தந்தையை இழந்த சூழலில் பள்ளி படிப்புக்கு இடையூறு ஏற்படா வகையில் இரவெல்லாம் இசைக்குழுவில் பணி செய்து காலையில் நேராக பள்ளி சென்று வாயிலில் காத்திருக்கும் தாய் தந்த உணவை உண்டு பள்ளி சீருடை அணிந்த காலத்தை நினைத்தார். வாழ்க்கை போராட்டம் 11ஆம் வகுப்போடு படிப்பை முடிக்க வைத்தது. துள்ளல் இசைக்கு ஆட வைத்தவர். 1992 ரோஜா படத்திற்கு இசை அமைத்து திரை இசை பயணத்தை தொடங்கினார். தம் இசையால் தமிழ் திரையுலகில் புத்தெழுச்சியை ஏற்படுத்தினார். இளைஞர்களுக்கிடையே இசை ஆளுமையை வளர்த்தார். இவரது தமிழ் இசையின் துள்ளல் ஓசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லர். இசையின் நுட்பம் உணர்ந்து செம்மையாக கையாண்டு இளைஞர்களை தம் பாடலுக்கு ஆடவும் பாடவும் வைத்தார். இசையில் கணினி தொழில்நுட்பம். கணினி தொழில்நுட்ப உதவியுடன் நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, மேற்கத்திய இசை முறைகளை கலந்து உலகத்தரத்தில் இசையமைத்தார். இளம் பாடகர்களை அறிமுகப்படுத்தினார். இசை பாடலின் மெட்டை உருவாக்கும் முன் தாளத்தை கட்டமைத்து பாடலுக்கான சூழலை உள்வாங்கி அதன்பின் பாட்டை வெளிக்கொணர்வது ரஹ்மானின் தனி ஆற்றல். பாடலின் பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில் வரும் இசையை மக்களை ஈர்க்கும் வகையில் அமைத்து தம் வல்லமையை வெளிப்படுத்துவார். உலக கலாச்சாரத்தை இசையில் இணைத்தல். இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகணமன இசை தொகுதிகள் நாட்டுப்பற்றை தூண்டுவன. தென்னிந்திய மொழி படங்களுக்கும் இந்தி திரைப்படங்களுக்கும் இசையமைத்ததோடு மேலை நாட்டு படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து இசை உலகில் தம்மை நிலைப்படுத்தி கொண்டார். தம் இசையால் வெவ்வேறு கலாச்சார மக்களை ஒருங்கிணைக்கவும் செய்தார். பெற்ற விருதுகள். AR ரஹ்மானுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியது. கேரள அரசு தங்கப்பதக்கம் வழங்கி பாராட்டியது. உத்தரப்பிரதேச அரசு ஆவாத் சம்மான் விருதும், மத்திய பிரதேச அரசு லதா மங்கேஷ்கர் விருதும் வழங்கின. மொரிஷியஸ் அரசும் மலேசியா அரசும் தேசிய இசை விருது வழங்கி சிறப்பித்தன. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச இசை விருது வழங்கி பாராட்டியது. இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்கு இசையமைத்து கோல்டன் குளோப் விருதை பெற்று உலக புகழ் பெற்றார். இந்த விருதை பெற்ற முதல் இந்தியராக வலம் வரும் ரஹ்மானின் வாழ்க்கை சாதனை படைக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு பாடமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருக்கோம். இந்த லெசனை பொறுத்தவரையும் உங்களுக்கு குருவினாவா இருக்கட்டும், சிறுவினாவா இருக்கட்டும், நெடுவினாவா இருக்கட்டும், அதிகபட்சமா உங்களுக்கு புக்ல கரெக்டான ஆன்சர் இல்லாததுனால நான் நோட்ஸா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு வீடியோ அப்லோட் பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தொடர்ச்சியா அடுத்த பதிவுல அதற்கான விடை என்ன அப்படின்றதும் தெளிவா பார்க்கலாம். அதுல தமிழாக்கத்துக்கான பொருள் என்னன்னு பார்ப்போம். பிறமொழி சொற்களுக்கு தமிழ்ல என்ன சொற்கள் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பத்தினைப்படுத்தி வினாக்களுக்கு விடையளி, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது எப்படி, அடுத்தது எண்ணங்களை எழுத்தாக்குக, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை எடுத்துக்காட்டி உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக. இதற்கான ஆன்சர்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நிற்க அதற்கு தக படிப்போம் பயன்படுத்துவோம். இந்த தலைப்பெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.